பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மணந்திருக்கின்ற காலை பொழுது அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த நல்ல பொழுதாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் பாலமுனை அஷ்ரப் வித்யாலயத்தில் மிக முக்கியமானது ஒரு நாள். 2026 ஆண்டுக்குரிய மாணவர் பாராளுமன்ற தேர்தல் இன்று பாலமுனை அஷ்ரப் வித்யாலயத்தில் பாடசாலையினுடைய முதல்வர் ஜனாப் MAM ஃபரீத் அவர்களுடைய தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுடைய ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் அதே போன்று மாணவர்களிடம் தலைமைத்துவ பண்பை மேலோங்க செய்வதற்காக வேண்டியும் கல்வி அமைச்சினுடைய பணிப்புரைக்கு அமைவாக இன்றைய நாளிலே இந்த பாடசாலையில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் மிக கோலாகலமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 250 வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். 44 வேட்பாளர்கள் இந்த போட்டியிலே இந்த தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றார்கள். ஒரு சிறந்த தலைமைத்துவம் மிகுந்த ஆளணியை உருவாக்குகின்ற நோக்கிலே ஜனநாயக பண்பினை மாணவர்களிடம் விதைக்கின்ற நோக்கிலே இந்த தேர்தல் முறைமை நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு காணக்கூடியதாக இருக்கும் 2 வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு ஒரு வாக்குச்சாவடியாகும், அதே போன்று பெண்களுக்கு ஒரு வாக்குச்சாவடியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 250 வாக்காளர்கள் இன்றைய நாளிலே வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையிலே கல்வி பயிலுகின்ற இப்பாடசாலை மாணவர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே குறிப்பாக தரம் 6 தொடக்கம் 9 வரையிலே கல்வி பயிலுகின்ற மாணவர்களில் ஒருவருக்கும் அதே போன்று தரம் 10 தொடக்கம் 11 வரையிலே கல்வி பயிலுகின்ற மாணவர்களில் ஒருவருக்கும் வாக்களிக்க முடியும் என்பதையும் நாங்கள் இதிலே சொல்லியிருக்கிறோம். அதே போன்று இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மாணவர்களிடம் இந்த தேர்தல் முறையிலே மிகுந்த ஒரு ஆர்வம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை நாட்களிலே தேர்தல் பிரச்சாரம் மிக அழகாக இந்த தேர்தல் பிரச்சார பணியிலே மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண் மாணவர்கள் வாக்களிக்க தயாராக நிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று என்னுடைய வலதுபுறத்திலே பெண் மாணவிகள் வாக்களிப்பு தயாராக இருக்கிறார்கள். வாக்களிப்பதற்காக வேண்டி அந்த ஒழுங்குமுறைகளை எங்களுடைய அதிபர் ஆசிரியர்கள் ஆளணிகள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்லதொரு தலைமைத்துவத்தை பாடசாலையிலே தெரிவு செய்வதற்காக வேண்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாலமுனை அஷ்ரப் வித்யாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்ற தேர்தல் 2026.